அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் களம் காண்கிறார். பொன்னேரி தொகுதியில் திருத்தணி தொகுதியில் கோ ஹரி களம் காண்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா மற்றும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர், பொன்னேரி தொகுதியில் பலராமன், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் பழனி, மாதவரம் தொகுதியில் மூர்த்தி, தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். இப்படி முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகிய நிலையில் மற்ற தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி தொகுதி சுதாகர், பொன்னேரி தொகுதியில் சிறுனியம் பலராமன், திருத்தணி தொகுதியில் கோ ஹரி, திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா, மாதவரம் தொகுதியில் மூர்த்தி, திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் ஆகியோர் களம் காண்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கிற நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். செய்யூர் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் செய்யூரில் ராஜசேகர் போட்டியிடுகின்றார். அதே போன்று அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அரக்கோணம் தொகுதியில் ரவி போட்டியிடுகின்றார். மேலும் காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரம் களம் காண்கின்றார். காட்பாடி தொகுதியில் ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் எஸ் எம் சுகுமார் போட்டியிடுகின்றார். வேலு தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகின்றார். அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகின்றார். குடியாத்தம் தொகுதியில் பரிதா போட்டியிடுகிறார். இப்படி ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கின்றது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகின்றார். பொன்னேரி தொகுதியில் சிறுனியம் பலராமன் போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் கோ ஹரி போட்டியிடுகின்றார். திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணாவும், திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதிகள் வாரியாகும். அதில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயரையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார். செய்யூர் தனி தொகுதி அங்கு ராஜசேகர் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தனி தொகுதி மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரமும், அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு ரவி போட்டியிடுகின்றார். காட்பாடி தொகுதியில் ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் SM சுகுமார், வேலூர் தொகுதியில் SRK அப்பு, அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன், குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு பரிதா போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகின்றார். வால்பாறை தனி தொகுதியாக நிலையில் வால்பாறை தனி தொகுதியில் லக்ஷ்மண சிங் போட்டியிடுகின்றார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். பழனி தொகுதியில் ரவி மனோகரன், ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன், நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி, வேடசந்தர் தொகுதியில் பரமசிவம் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு திவ்யா ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இரண்டாம் கட்டமாக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்டமாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மற்றும் தொகுதிகள் விவரங்கள் வெளியாக இருக்கிறது. 127 மொத்தம் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதன்படி முதற்கட்டமாக கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு சிறுனியம் பலராமன் போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோ ஹரி போட்டியிடுகின்றார். அதே போன்று திருவள்ளூர் தொகுதியில் பி வி ரமணா போட்டியிடுகின்றார். மாதவரம் தொகுதியில் மாதவரம் வி மூர்த்தி போட்டியிடுகின்றார். திருவொற்றியூர் தொகுதியில் கே குப்பன் போட்டியிடுகின்றார். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு கே பழனி போட்டியிடுகின்றார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். செங்கல்பட்டு தொகுதியில் கஜா என்கிற கஜேந்திரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று செய்யூர் தொகுதியில் ராஜசேகர் போட்டியிடுகின்றார். மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது. மதுராந்தகம் தொகுதியில் மரகத குமரவேல் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரம் தொகுதியில் வி சோமசுந்தரம் போட்டியிடுகின்றார். அதே போன்று அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அரக்கோணம் தொகுதியில் ரவி போட்டியிடுகின்றார். காட்பாடி தொகுதியில் வி ராமு போட்டியிடுகின்றார். ஆற்காடு தொகுதியில் SM சுகுமார் போட்டியிடுகின்றார். வேலூர் தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகின்றார். அதே போன்று அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகின்றார். குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது. குடியாத்தம் தொகுதியில் பரிதா போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று வாணியம்பாடியம் தொகுதியில் செந்தில்குமார் களம் காண்கின்றார். ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசனும், ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது அங்கு தமிழ்ச்செல்வம் போட்டியிடுகின்றார். அதே போன்று பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன் போட்டியிடுகின்றார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அசோக் குமார் போட்டியிடுகின்றார்.
ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகின்றார். அதே போன்று பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகத வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சம்பத்குமார் போட்டியிடுகின்றார். செங்கம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு TS வேலு போட்டியிடுகின்றார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றார். ஆரணி தொகுதியில் L ஜெயசுதா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று செய்யார் தொகுதியில் N சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். வந்தவாசி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு வந்தவாசி தனி தொகுதியில் P ராணி போட்டியிடுகின்றார்கள். திண்டிவனமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P அர்ஜுனன் போட்டியிடுகின்றார். அதே போன்று வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P முருகன் போட்டியிடுகின்றார். விழுப்புரம் தொகுதியில் விஜயா போட்டியிடுகின்றார். அதே போன்று திருக்கோயிலூர் தொகுதியில் S பழனிசாமி போட்டியிடுகின்றார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ரா குமரகுரு போட்டியிடுகின்றார். அதே போன்று சங்கராபுரம் தொகுதியில் ராகேஷ் போட்டியிடுகின்றார். மேலும் கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு S ராஜீவ்காந்தி போட்டியிடுகின்றார். கங்கவள்ளி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு நல்ல தம்பி போட்டியிடுகின்றார். அதே போன்று ஆத்தூரும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு AP ஜெயசங்கரன் போட்டியிடுகிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணி போட்டியிடுகின்றார். ஓமலூர் தொகுதியில் மணி மற்றும் மேட்டூர் தொகுதியில் வெங்கடாஜலம், சங்கரகிரி தொகுதியில் வெற்றிவேல் ஆகியோர் களம் காண்கிறார்கள். சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் வினோத் போட்டியிடுகின்றார். அதிமுக சார்பாக வீரபாண்டி தொகுதியில் பாலாஜி சுகுமார் போட்டியிடுகின்றார். சேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரன் போட்டியிடுகின்றார். நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் போட்டியிடுகிறார். அதே போன்று பரமத்திவேலு தொகுதியில் S சேகர் போட்டியிடுகின்றார். திருச்செங்கோடு தொகுதியில் சந்திரசேகர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் மனோகரன் மற்றும் தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்யபாமா போட்டியிடுகிறார். அதே போன்று காங்கயம் தொகுதியில் NSN நடராஜ் போட்டியிடுகிறார்கள். பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுகின்றார். அதே போன்று அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர் போட்டியிடுகின்றார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் VB பிரபு போட்டியிடுகிறார். பவானிசாகர் தனி தொகுதியாக இருக்கின்றது, பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி BA அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போன்று கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ஜெயசீலன் போட்டியிடுகிறார். குன்னூர் தொகுதியில் ராமு போட்டியிடுகிறார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் சின்னராஜ் களம் காண்கின்றார். திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு MSM ஆனந்தன் போட்டியிடுகிறார். அதே போன்று பல்லடம் தொகுதியில் பல்லடம் KP பரமசிவம் அதிமுக சார்பாக களம் காண்கின்றார். மேலும் சூலூர் தொகுதியில் கந்தசாமி போட்டியிடுகிறார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அருண்குமார் களம் காண்கின்றார். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கு அர்ஜுனன் போட்டியிடுகிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் ஜெயராம் போட்டியிடுகிறார். கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு தாமோதரன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். அதே போன்று வால்பாறை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு லக்ஷ்மண சிங் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை K ராதாகிருஷ்ணன் களம் காண்கின்றார். பழனி தொகுதியில் ரவி மனோகரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டை தனி தொகுதியாக இருக்கின்றது, நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி போட்டியிடுகிறார்கள். வேடச்சந்தூர் தொகுதியில் பரமசிவம் போட்டியிடுகிறார். அதே போன்று அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார் களம் காண்கின்றார். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக திவ்யா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கருணாகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மணப்பாறை தொகுதியில் விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் மனோகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியில் குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று லால்குடி தொகுதியில் லீமாரோஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முசிறி தொகுதியில் யோகநாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். துறையூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, துறையூர் அந்த தனி தொகுதியில் சுரோஜா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். நெய்வேலி தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். பன்ருட்டி தொகுதியில் மோகன் போட்டியிடுகிறார். அதே போன்று கடலூர் தொகுதியில் சம்பத் போட்டியிடுகிறார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரன் போட்டியிடுகிறார். புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவன் களம் காண்கின்றார். அதே போன்று சிதம்பரம் தொகுதியில் KA பாண்டியன் களம் காண்கின்றார். சீர்காழி தனி தொகுதியாக இருக்கிறது, சீர்காழி தனி தொகுதியில் சக்தி போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பூம்புகார் தொகுதியில் பவுன்ராஜ் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் தொகுதியில் தங்க கதிரவன் களம் காண்கின்றார். திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியாக இருக்கின்றது, திருத்துறைப்பூண்டியில் அதிமுக வேட்பாளராக பாலதண்டாயுதம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதே போன்று திருவிடைமருதூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு இளமதி சுப்பிரமணியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாபநாசம் தொகுதியில் சண்முக பிரபு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரத்தநாடு தொகுதியில் எம் சேகர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பட்டுக்கோட்டை தொகுதியில் சி.வி. சேகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பேராவூரணி தொகுதியில் கோவி இளங்கோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று திருமயம் தொகுதியில் வைரமுத்து பி.கே. வைரமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக செந்தில்நாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலூர் தொகுதியில் பெரியபுள்ளான் என்கிற செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே தொடர்ச்சியாக மதுரை கிழக்கு தொகுதியில் மாங்குளம் கே. மகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சோழவந்தான் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு மாணிக்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்தவரையில் டாக்டர் பி. சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக உசிலம்பட்டி தொகுதியில் மகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக லோகிராஜன் போட்டியிடுகின்றார். போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி போட்டியிடுகிறார். கம்பம் தொகுதியில் ஜக்கையன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு சந்திரபிரியா போட்டியிடுகிறார்கள். விருதுநகர் தொகுதியில் கணேசன் போட்டியிடுகிறார். அருப்புக்கோட்டை தொகுதியில் சேதுபதி போட்டியிடுகிறார். அதே போன்று பரமக்குடி தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு முத்தையா போட்டியிடுகிறார். திருவாரணை தொகுதியில் அங்கு கீர்த்திகா முனிசாமி போட்டியிடுகிறார்கள். அதே போன்று முதுகுளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக எஸ். பாண்டி போட்டியிடுகின்றார். விளாத்திக்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சத்யா போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக செல்லப்பாண்டியன் களம் காண்கின்றார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன் போட்டியிடுகின்றார். சங்கரன் கோவில் தனி தொகுதியாக இருக்கின்றது. சங்கரன் கோவில் தனி தொகுதியில் டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் போட்டியிடுகிறார். கடையநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளராக கிருஷ்ணமுரளி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தென்காசி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக செல்வமோகன்தாஸ் பாண்டியன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக KRB பிரபாகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கணேசராஜா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக இசக்கி சுப்பையா என்கிற சுப்பையா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சையது சுல்தான் சம்சுதீன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 127வது தொகுதியாக கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக களம் காணும் நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். இப்படியாக 127 வேட்பாளர்கள் தொகுதிகள் மற்றும் அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் முதற்கட்ட பட்டியல் வெளியானது. அதில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலர் KP முனுசாமி களம் காண்கிறார். கோவை தொண்டாமுத்தூரில் SP வேலுமணியும், சென்னை ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு, மயிலம் தொகுதியில் CV சண்முகம், பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன், நன்னிலம் தொகுதியில் காமராஜ், குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று வேதாரண்யம் தொகுதியில் OS மணியன், விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர், திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசன், கோவில்பட்டி தொகுதியில் கடம்பராஜு, திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார், சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமின், கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா, பவானி தொகுதியில் KC கருப்பண்ணன், ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி, கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர், அரியலூர் தொகுதியில் தாமரை S. ராஜேந்திரன் ஆகியோர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியானது. அதில் 21 முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அடுத்த கட்டமாக மேற்கொண்டு வரக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 23 தொகுதிகள், அதைத் தொடர்ந்து 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என இதுவரை மொத்தமாக அதிமுக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் 2 கட்டங்களாக வெளியாக இருக்கிறது. முதல் கட்டத்தில் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என முதல் 23 தற்போது 127 என மொத்தமாக இதுவரை அதிமுக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்
அதில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை மீண்டும் பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகிறார். பொன்னேரி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு திருநியம் பலராமன் போட்டியிடுகிறார். திருத்தணி தொகுதியில் திருத்தணிக்கு ஹரி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தொகுதியில் வி ரமணா களம் காண்கின்றார். மாதவரம் தொகுதியில் மாதவரம் வி மூர்த்தி போட்டியிடுகிறார். திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பழனி போட்டியிடுகிறார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். செங்கல்பட்டு தொகுதியில் கஜா என்கிற கஜேந்திரன் போட்டியிடுகிறார். செய்யூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு மரகத குமரவேல் போட்டியிடுகிறார். காஞ்சிபுரம் தொகுதியில் வி சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ரவி போட்டியிடுகிறார். காட்பாடி தொகுதியில் வி ராமு போட்டியிடுகிறார். ஆற்காடு தொகுதியில் சுகுமார் சுகுமார் போட்டியிடுகிறார். வேலூர் தொகுதியில் SRK அப்பு போட்டியிடுகிறார். அணைக்கட்டு தொகுதியில் வேலழகன் போட்டியிடுகிறார். குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பரிதா போட்டியிடுகிறார்கள். பரிதா புருஷோத்தமன். வாணியம்பாடி தொகுதியில் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசன் போட்டியிடுகிறார். அதே போன்று ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது. ஊத்தங்கரை தனி தொகுதியில் TM தமிழ்ச்செல்வம் போட்டியிடுகிறார். பர்கூர் தொகுதியில் கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அசோக்குமார் களம் காண்கின்றார். அதே போன்று ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு வி சம்பத்குமார் போட்டியிடுகிறார். செங்கமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அந்த தொகுதியில் TS வேலு போட்டியிடுகிறார். கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். ஆரணி தொகுதியில் L ஜெயசுதா போட்டியிடுகிறார். செய்யார் தொகுதியில் N சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். அதே போன்று வந்தவாசியும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P ராணி போட்டியிடுகிறார். திண்டிவனமும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P அர்ஜுனன் போட்டியிடுகிறார். அதைத் தொடர்ந்து 33வது தொகுதியாக வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு P முருகன் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் K விஜயா போட்டியிடுகிறார். திருக்கோயிலூர் தொகுதியில் S பழனிசாமியும், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இரா குமரகுரு போட்டியிடுகிறார். சங்கராபுரம் தொகுதியில் R ராகேஷ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜீவ் காந்தி போட்டியிடுகின்றார். அதே போன்று கங்கவெளியும் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு A நல்லதம்பி போட்டியிடுகிறார். ஆத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு AP ஜெயசங்கரன் போட்டியிடுகிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணி போட்டியிடுகிறார். ஓமலூர் தொகுதியில் R மணி போட்டியிடுகிறார். மேட்டூர் தொகுதியில் வெங்கடாஜலம் போட்டியிடுகிறார். சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். சேலம் தெற்கு தொகுதியில் வினோத் போட்டியிடுகிறார். வீரபாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பாலாஜி சுகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சேந்தமலம் தொகுதியில் வேட்பாளராக சந்திரசேகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் போட்டியிடுகிறார். அதே போன்று பரமத்தி வேலூர் தொகுதியில் S சேகர் போட்டியிடுகின்றார். திருச்செங்கோடு தொகுதியில் R சந்திரசேகரன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் R மனோகரன் மற்றும் தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்யபாமா P சத்யபாமா போட்டியிடுகிறார். காங்கேயம் தொகுதியில் நடராஜ் NSN நடராஜ் போட்டியிடுகிறார். பெருந்துறை தொகுதியில் JK என்கிற S ஜெயக்குமார் போட்டியிடுகின்றார். அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர் P ஹரிபாஸ்கர் போட்டியிடுகிறார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் VB பிரபு போட்டியிடுகிறார். பவானி சாகர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அதிமுக வேட்பாளராக பன்னாரி போட்டியிடுகின்றார். A பன்னாரி. கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அதிமுக வேட்பாளராக பொன் ஜெயசீலன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக குன்னூர் தொகுதியில் A ராமு களம் காண்கின்றார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் OK சின்னராஜ் போட்டியிடுகின்றார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் போட்டியிடுகின்றார். பல்லடம் தொகுதியில் பல்லடம் KP பரமசிவம் போட்டியிடுகின்றார். சூலூர் தொகுதியில் VP கந்தசாமி போட்டியிடுகின்றார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் PRG அருண்குமார் போட்டியிடுகின்றார். கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் K அர்ஜுனன் போட்டியிடுகின்றார். சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராம் போட்டியிடுகின்றார். கிணத்துக்கடவு தொகுதியில் C தாமோதரன் போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பொள்ளாச்சி வி ஜெயராமன் போட்டியிடுகின்றார். வால்பாறை தனி தொகுதியாக இருக்கின்றது. வால்பாறை தொகுதியில்
டி லக்ஷ்மண சிங் போட்டியிடுகின்றார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். பழனி தொகுதியில் கே ரவி மனோகரன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக ஆத்தூர் தொகுதியில் ஏ விஸ்வநாதனும், நிலக்கோட்டை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு எஸ் தேன்மொழி போட்டியிடுகிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் விபிபி பரமசிவம் போட்டியிடுகிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் விபிபி பரமசிவம் போட்டியிடுகிறார். அரவக்குறிச்சி தொகுதியில் கே செல்வகுமாரும், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு எஸ் திவ்யா MBBS போட்டியிடுகிறார்கள். மணப்பாறை தொகுதியில் டாக்டர் PL வினோத்குமார் போட்டியிடுகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஆர் மனோகரன் களம் காண்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் போட்டியிடுகின்றார். திருவெரும்பூர் தொகுதியில் ப குமார் போட்டியிடுகின்றார். லால்குடி தொகுதியில் எம் லீமாரோஸ் போட்டியிடுகிறார்கள். முசிறி தொகுதியில் என் யோகநாதன் போட்டியிடுகின்றார். துறையூர் தனி தொகுதியில் இ சுரேஜா போட்டியிடுகிறார்கள். துறையூர் தனி தொகுதியில் சுரேஜா போட்டியிடுகிறார்கள். அதே போன்று பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். அதே போன்று பன்ருட்டி தொகுதியில் கே மோகன் MC போட்டியிடுகின்றார். கடலூர் தொகுதியில் MC சம்பத் போட்டியிடுகின்றார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் ஏ புவனேந்திரன் களம் காண்கின்றார். புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவன் போட்டியிடுகின்றார். சிதம்பரம் தொகுதியில் கே ஏ பாண்டியன் போட்டியிடுகின்றார். சீர்காழி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ம சக்தி போட்டியிடுகிறார்கள்.